வணக்கம். சரி, இனி பார்த்தீங்கன்னா, இப்போது சட்டவிரோத குண்டர்கள் உங்களையே நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம்னா மக்களுக்கான விழிப்புணர்வு ஏதாவது ஒன்று கொடுப்போம். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் விழிப்புணர்வு இனி கொடுக்க ஆரம்பித்தா தான் மக்கள் தெளிவடைஞ்சு உங்களை கேள்வி கேட்டால் மட்டும்தான் இதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அதனால் இன்றைய பதிவு வீட்டுக்கடன் சம்பந்தமாக ஒரு சிறிய தகவல் உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன். இன்னையிலேருந்து மக்கள் உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இது மக்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். உங்ககிட்ட ஆரம்பித்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் திருந்தினவாட்டை காணும். எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மக்கள்கிட்ட போய் சண்டை போடுறதும் அவங்கள வம்புக்கு இழுக்கிறதும் அராஜக செயல் என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணுறீங்க. நீ மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம். வீட்டுக்கடன் சம்பந்தமாக இன்றைக்கி பேசலாம் அப்படின்ற பதிவு. இன்றைக்கி வீட்டுக்கடன் வாங்கியவர்களுக்கும் சரி, வாங்க போகிறவங்களுக்கும் சரி, ஒரு சிறிய தகவல் எங்கள் கட்சி மூலமாக ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலான்ட்டு இந்த பதிவை நான் போடுறோம். பெரிய கடன் தொகை வாங்குபவர்கள், வீட்டுக்கடன் வாங்குறவங்க கண்டிப்பாக ஹோம் லோன் ப்ரொடெக்ஷன் பிளான், அதாவது வங்கி கடன் பாதுகாப்பு திட்டம், இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ன லோன் வாங்குறீங்களோ அதற்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் நீங்கள் சேர்த்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். வீட்டுக்கடன் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் ஹோம் லோன் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இதனால் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. எந்த விதமான பிரச்சனைகள் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது வீட்டுக்கடன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த HLPP அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன் ப்ரொடெக்ஷன் பிளான். கடன் வாங்கிய நமக்கு பாதுகாப்பு தேவை. 60 லட்ச ரூபாய் லோன் நம்ம வங்கியிலிருந்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலை ஒரு காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது, அல்லது ஒரு ஆக்சிடெண்ட் அல்லது ஏதோ ஒரு மரணம் ஏற்பட்டதுன்னா நம்மளுடைய குடும்பத்தாருக்கு இந்த பாதுகாப்பு இன்சூரன்ஸ் பாலிசி, இந்த காப்பீட்டாளர்கள் வங்கிக்கு செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். அவங்க கண்டிப்பாக அதை செலுத்திடுவாங்க. இந்த காப்பீடு போடுறதுனால நம்ம